நாகை இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழும தலைவர் ஜோதிமணி அம்மாளின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமத்தின் தலைவர் ஜோதிமணி அம்மாளின் 80வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை முன்னிட்டு போதைப் பொருட்களின் தீமை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை ஜோதிமணி அம்மாளும் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங்கும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமத்தின் பொறியியல் கல்லூரி, செவிலியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங், நண்பர்கள் கூறுவதற்காக போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் விற்பனை குறித்து தகவல் தெரிந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக 40 மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை ஹர்ஷ் சிங் வழங்கினார். இந்த மாதிரி பண்ணலாம், தண்ணி அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப் மேலே தான் பாதிப்பு வரும். உங்க லிவர் டேமேஜ் ஆகிடும். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், லிவர் சிரோசிஸ், லிவர் கேன்சர், இந்த மாதிரி டிசீஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி கஞ்சா, இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. யாருமே இதை பற்றி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அங்கே கிடைக்கிறது, நீங்கள் உடனே நீங்கள் போலீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணணும்.